கேரளத்தின் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி தோற்கடிக்கப்படுவது உறுதி என்று பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் மதுரையில் தெரிவித்தார். மதுரையில் பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் போன்றவை, அவை இரண்டும் அரசியல் களத்துக்கு தேவை என்ற நோக்கத்தில் பாஜக செயலாற்றி வருகிறது என்று தெரிவித்தார். எங்கிருந்தோ இறக்குமதியானதை போல பாஜக குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் போன்றவர்கள் கருத்து கூறி வருவது ஏற்புடையதல்ல என்று அவர் தெரிவித்தார். மேலும் கேரளத்தின் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி தோற்கடிக்கப்படுவது உறுதி என்று தெரிவித்த அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது ஊழல்கள் மூலமாக நாட்டை கொள்ளையடித்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று தர பாஜக அரசு தீவிரமாக பணியாற்றியது என்று அவர் தெரிவித்தார். பாடுபட்டு வருவது பாரதிய ஜனதா கட்சி. எனவே தமிழகம் என்பது எங்கிருந்தோ வெளியிருந்து வந்து ஏதோ ஒரு சக்தி இங்கு புதிதாக தமிழகத்திற்கு அறிமுகம் இல்லாது புதிதாக இங்கு இறக்குமதி ஆகிறது என்பது போல் நினைத்து ப. சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் நேற்றைக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது தமிழகத்தினுடைய உண்மையான ஒரு பூர்வீகத்தின் வெளிப்பாடு. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளராவிட்டால் வேறு எந்த மாநிலத்திலும் வளர இயலாது. அந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட இது வரலாற்று உண்மை, வரலாற்று பதிவு. மக்கள் மத்தியில் அவர்களுக்கு மரியாதை இல்லை. ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம் அதை பெற்று தந்தவர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். அதன் காரணமாக காங்கிரஸ் எதிர்ப்பு சூழ்நிலை இருந்த நேரத்தில் காங்கிரஸ் விழுந்து திராவிட முன்னேற்ற கழகம் 67இல் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் எந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததோ அதே காங்கிரஸ் கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கிறது. 1975ஆம் ஆண்டு அவசரநிலை பிரகடனத்தின் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கைதானார்கள். நாங்களும் கைதானோம். RSS அமைப்பை சார்ந்தவர்கள் கைதானோம், பாரதிய ஜனசங்கத்தை சார்ந்தவர்கள் கைதானோம். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய அவசர நிலையை எதிர்த்து மீண்டும் இங்கு ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்பதற்காக உலகளாவிய அளவுக்கு முயற்சித்தது RSS அமைப்பு. அதன் காரணமாக வீழ்ச்சி அடைந்தது. இந்திரா காந்தி அம்மையார் அவசர நிலை பிரகடனத்தை ரத்து செய்வதற்கு முன்பாக பகிரங்கமாக இந்த RSS இயக்கத்தினுடைய விஸ்பரிங் கேம்பெயின், தமிழில் கிசுகிசு இயக்கம் என்று தினத்தந்தி பாஷையில் எழுதி கொள்ளுங்கள், கிசுகிசு இயக்கம், அந்த இயக்கத்தின் காரணமாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று அவரே தெரிவித்திருக்கிறார். அந்த காங்கிரஸை எதிர்ப்பதற்கான துணிச்சல் எங்களுக்கு இருந்தது என்பது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தி காட்டி இப்போது நரேந்திர மோடி அவர்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காங்கிரஸை எதிர்ப்பதற்கான துணிச்சல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. அடிபணிந்தார்கள். நேருவின் மகளே வருக என்று வரவேற்றார்கள். இப்போது மீண்டும் அதே காங்கிரஸ் கட்சியோடு கூட இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருப்பது ஒரு வலுவான காங்கிரஸ் கட்சிக்கு அல்ல, வலுவிழந்த காங்கிரஸ் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகமாவது இடம் தராதா என்பதற்காக அங்கே தொங்கி இருக்கிறார்கள். இதுதான் இப்போது இருக்கிற நிலைமை. நாங்கள் தனித்து நின்று மக்களை சந்தித்தோம். சந்தித்ததன் காரணமாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அமேத்தி தொகுதியில் ஸ்மிருதி இரானி அவர்கள் மிக கடுமையாக பாடுபடுகிறார்கள். திருமதி சோனியா காந்தி அவர்கள் நின்ற தொகுதி, அதே போல ராகுல் காந்தி நின்ற தொகுதி, இரண்டுமே கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாகவே நாங்கள் தீவிரமாக முயற்சித்து வருகிறோம். ஸ்மிருதி இரானி தனிப்பட்ட முறையில் அந்த தொகுதி மக்கள் மத்தியில் கவனம் செலுத்தி வருகிறார்கள். இப்போது வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த வ ப 2 எழுத்துக்களும் ஒரே விஷயத்தில் வரக்கூடிய
வங்காளம் என்று நாம் உச்சரிக்கிற பகுதி அவங்க பங்காளம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதனால ராகுல் காந்திக்கு ஏற்பட்டிருக்கிற பயத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலை வயநாடு, அது வயநாடாக மாறி இப்போது வயநாடு தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்காக முன்வந்திருக்கிறார். இங்கேயும் கூட அவர் தோற்பது உறுதி என்றே நான் கணக்கிடுகின்றேன். அந்த அளவுக்கு அங்கே கேரளத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலை, குறிப்பாக சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தில் நடக்கக்கூடாத அத்துமீறி அரசாங்கம் செயல்பட்ட காரணத்தால் இருக்கிற கோபம் சேர்ந்து இப்போது வயநாடு பகுதியில் ராகுல் காந்திக்கு எதிராக அது திரும்பும் என்பதும் தெரிகிறது. அங்கும் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது.